ஒரு டீ கடை ஒருத்தவங்களோட லைஃபே டோட்டலா சேஞ்ச் பண்ணும்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படி ஒரு டீ கடையால சேஞ்ச் ஆன லைஃப் ஸ்டோரி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். நாகர்கோவில்ல பெட்ரிஷியான்னு ஒருத்தங்க இருந்திருக்காங்க. இவங்க தன்னோட 17 வயசுல வீட்டை எதிர்த்து மாற்று மதத்துல லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அந்த லவ் மேரேஜ் அவங்க நினைச்ச அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாலாம் இல்லை. ஸோ குழந்தைங்களோட அந்த வீட்டை விட்டு, அதாவது ஹஸ்பண்டை விட்டு செப்பரேட் ஆகுறாங்க. இப்போ செப்பரேட் ஆகிட்டா குழந்தைங்கள பார்த்துக்கணும், அவங்களோட நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா? இதுக்கெல்லாம் தான் அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஒரு சின்னதாக ஸ்டால், தள்ளுவண்டி கடையில் டீ கடை வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த டீ கடை அவங்க லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அந்த வழியாக போன ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு கேன்டீன் வைக்கிறதுக்கான சான்ஸை கொடுத்துருக்காரு. இந்த கேன்டீன் மூலமாக இவங்க அடுத்தடுத்து க்ரோ ஆகிருக்காங்க. எப்போவுமே பிஸ்னஸ்மேன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இது போதும் அப்படின்ற மைண்ட் செட்டை விட்டு இன்னும் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற விஷயங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி தான் இவங்களும் ஒரு வெஜ் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்னையில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பிரசன்ட் சந்தீபா அப்படின்ற ஹோட்டல் தான் அது. இப்போது இவங்க ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 lakhs ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் படித்தேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கூஸ் பம்ப்ஸான ஸ்டோரியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா இங்கே சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒரு பொண்ணாக சர்வைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவங்க அதை பண்ணியும் காட்டியிருக்காங்க. இவங்களோட ஸ்டோரி மூலமாக நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, வாட் யூ ஹேவ்னு யோசிக்காமல் வாட் யூ டூ, வாட் யூ டன் அப்படின்னு யோசிங்க. இருக்கிறத வச்சுக்கிட்டு கண்டிப்பாக நம்மளால் பறக்க முடியும். பறக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க.